ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க வீரா சீரியல் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆஃப் ஸ்கிரீன் பிடிஎஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு சீனு 2 நாள் எபிசோட் பார்க்கல. மேபி அந்த டைமில் மேபி இது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கைக்கு மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க போல். பட் மூஞ்சில் எவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ அதில் வீடியோவில் தான் சொல்லியிருப்பாங்க, அம்மா கைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ், எதுக்குமா மூஞ்சில் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எப்போ இவங்க எபிசோடுக்குள்ள என்ட்ரி ஆனாங்களோ அதுலேருந்து ஒரே இரிட்டேட் தான் ஆகுது. அவங்க ஆக்டிங் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறன் அண்ட் நடுவில் திருப்பி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவும் கார்த்தியும் தான். ஸோ இதுக்கு முக்கிய பிளான் போட்டு கொடுத்ததே நம்ம மாறன் தான். ஸோ லவ் பண்ணவங்க எதுக்கு தப்பே பண்ணாமல் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருவாரு. ஸோ வீரா வந்து இல்லாமல் தான் போவாங்க. பட் வீரா தான் நானும் வரேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த வீராக்கு மட்டும் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஜயுமே ஊசு பேத்தி அவங்க அத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீரா மேலே செம கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. வீராக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி ஏமாற்றலாம், ஏது இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி மாறன் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து 2 பேருக்குள்ள நடுவில் காதல் வந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்தாங்க. நடுவில் இந்த ஒரு கார்த்திக் மேரேஜை கொண்டு வந்து ஸோ எங்கள் ஹீரோயின் நடுவில் வந்து செப்பரேஷன் கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்போ வந்து புரிய வரும்னு தெரியல. பட் இன்னொரு விஷயமே இருக்குது. 2 பேருக்குள்ள மன வருத்தம் இருந்தாலும் ஸோ நம்ம வீராக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் கிடச்சிருக்கு. அதில் வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்களா என்ன நமக்கு தெரியல. இதுக்கு தெரிஞ்சிருந்தா நினைக்கிறேன். ப்ரோமோ அப்படி தான் காமிச்சிருக்காங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி. பட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, வீராவோட அக்கா, அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, கண்மணி. ஸோ அதனால் மாறனையும் கார்த்திக் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்குமே வந்து ட்ரூத் ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ கழுத்தில் தாலியோட பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் கண்மணி. அதோட எபிசோடுமே எண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நாளைக்கு எபிசோட், அதாவது மண்டே எபிசோடில் நடக்க போகுது. நாளைக்கு என்ன ப்ரோமோ வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.